ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூலை மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலைகள்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்துல முக்கிய விசேஷ தினங்கள் எதுவும் இல்லை. நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குணமிக்க கும்பராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னா, கும்பராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அங்க அவங்க முழு பொறுப்பெடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போனா கூட அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்கறதுலயும் சரி, இல்ல குடும்ப தலைவராவோ குடும்ப தலைவியாவோ இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுலயும் சரி, அல்லது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சுய நலன் இல்லாம மற்றவர்கள் நலன் பெரிதாவே கருதக்கூடிய ஒரு நபர் தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு? உங்க ராசி மேலே ராகு பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குடும்ப ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கும்பராசிக்காரர்களோட திங்கிங்கே இப்ப முழுக்க முழுக்க குடும்பம் அமையணும், அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த சிந்தனைகள், வைஃபுக்கு என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி முழுக்க முழுக்க குடும்பத்து உறுப்பினர்கள் மேல அவங்களுக்காக டெடிகேஷனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக டெடிகேட்டடா உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க பணம் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், லாபம் எப்படிலாம் ஈர்க்கலாம் அப்படிங்கறதுதான் கும்பராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க இப்ப அவங்களோட மைண்ட்ல இருக்கிறது. அதுதான் அடுத்து என்ன பண்ணலாம், ஃபியூச்சருக்கு என்ன செய்யலாம், ஒரு வருஷத்துல நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபியூச்சருக்காகவே இப்பவே பிளான் பண்ணக்கூடிய பர்சன் கும்பராசிக்காரர்கள். இப்ப குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய லாபாதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஜென்ரலா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போக கூடாது. ஆனா குரு பகவான் இந்த 2க்கும் 11க்கும் அதிபதியா இருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது. இப்ப அதே இடத்துல சூரிய பகவானும் போய் அமர்ந்திருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் அமர்ந்து குரு பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால பெரிய பதவிகள் கிடைக்க போகுது, போஸ்டிங் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகமா இருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா இப்ப நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட, டீச்சர்ஸ் கூட டெம்பரவரி டீச்சர்ஸ், டெம்பரவரி நர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. சோ அப்படி ரொம்ப வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த டைம்ல உங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. இன்னும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சொத்துக்கே அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு சொத்து வாங்குற யோகம் கிடைக்கும். முழுக்க முழுக்க தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனை பாக்குறாங்க. கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதுவும் உங்க பூர்வீகத்திலே சொத்து வாங்கலாம். ஜஸ்ட் அந்த தாட்டே இருக்காது, இடம் வாங்கணும் வீடு கட்டணும்ன்ற தாட் கூட இருக்காது. ஆனா போற போக்குல எல்லாமே அமைஞ்சிருங்கிற மாதிரி, வேற யாருக்காகவோ பார்க்க போனேன், நம்மளே வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கான பிளான் பண்றதுக்கான ஒரு யோகம் இந்த டைம்ல திடீர்னு அமையும். திருமணம்ங்கிற விஷயத்த சொல்லியே ஆகணும். குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு, குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மங்களகாரகன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்காரு. அப்ப கண்டிப்பா நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல திருமணம் அமைய போகுது. அத்தனை கிரகங்களும் சேர்ந்து குடும்பத்தை அமைச்சு கொடுக்க போறாங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானே 2ஆம் இடத்துலதான் அமர்ந்திருக்காரு. நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சனி பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி கொடுப்பாரு. குரு பார்வையும் வேற குடும்பஸ்தானத்துக்கு இருக்கு. கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் குடும்பம் அமைய போறது உறுதி. இப்போ இந்த மாதம் நிச்சயிக்கப்பட போற கும்பராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதம் திருமணம் செய்ய போற கும்பராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, அதிக அளவு நல்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காங்க. அப்ப இதனால என்ன, முதல்ல நம்ம குலதெய்வம் வலுவா இருக்கு. 5 குடைவர் 5ல ஆட்சியா இருக்கும் போது குலதெய்வ அனுகூலம் இருக்கு. நிறைய கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. குழந்தைகள் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வர போறாங்க. அதே மாதிரி புதன் பகவான் 8 குடையவராகவும் இருந்து 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது
உங்க பூர்வீகத்துல திடீர் சொத்து வாங்கக்கூடிய யோகம், அல்லது உங்க பூர்வீக சொத்துனால திடீர் ஒரு பண வரவு. நீங்க உங்க மைண்ட்ல என்ன வச்சிருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய திங்கிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருடைய திங்கிங்குமே அடுத்து என்ன பண்ண போறோங்கிற முயற்சியில தான் இருக்கும். இப்ப அந்த முயற்சி ஸ்தான அதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நீண்ட நாள் அது பயணம் பண்ணக்கூடிய, நீண்ட நாள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு முயற்சியா தான் அமையும். இந்த டைம்ல நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். திருமணம் நடக்கணுமா முயற்சி பண்ணுங்க, வீடு கட்டணுமா முயற்சி பண்ணுங்க, கார் வாங்கணுமா முயற்சி பண்ணுங்க, கவர்மெண்ட் வேலைக்காக படிக்கணுமா படிங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு இன்டர்வியூ போகணுமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் இந்த டைம்ல சக்சஸ் ஆகும். ஏன்னா உங்க முயற்சி ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு. உங்க ராசிநாதன் சனி பகவான். அப்ப அவரு முயற்சி ஸ்தான அதிபதியை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கும். அது மட்டும் இல்ல, 5 கூடையவர் ஆட்சியா இருக்காரு. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேரும். இப்ப இந்த டைம்ல நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணணும்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம புதனே ஆட்சியா இருக்கும் போது நிறைய பேரு ரொம்ப பெரிய லாங் கேப் விட்டு ஒரு புதுசா ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா, நம்மளுடைய சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் விருச்சக வீட்டை பாக்குறாரோ அத்தனை பேருக்கும் கண்டிப்பா சொத்து இருக்குங்கிறது உறுதி. அப்போ இந்த மாதம் செவ்வாய் பகவான் விருச்சக வீட்டை பாக்குறாரு. விருச்சக வீடு உங்களுடைய 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அப்ப புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க இந்த தடவை பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, 4ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு, இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறாரு, விருச்சக வீட்டை பாக்குறாரு. கண்டிப்பா அதே 4ஆம் இடத்து அதிபதியையும் செவ்வாய் பகவான் பாக்குறாரு. அப்போ அத்தனை பேருக்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, முழுக்க முழுக்க நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. தங்க கட்டிக்கு அதிபதி சூரிய பகவான், அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. குரு பகவான், தங்கத்துக்கே அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி சுக்கிர பகவானும் கேது பகவானோட சேர்ந்திருக்காரு. அப்போ நீங்கள் அணியக்கூடிய தங்க நகைகள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படாம பாத்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பாக்குறாரு, 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. அப்ப ஹீட்டுங்கிற விஷயத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். இதே கும்பராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையரோட சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் முழுக்க முழுக்க பெண் தெய்வங்கள். இது ஆடி மாதம் பிறந்தாச்சு, அப்ப முழுக்க முழுக்க அம்மன் வழிபாடு. ஏன்னா உங்களுடைய டைரக்ட் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. முழுக்க முழுக்க பெண் தெய்வங்களை வணங்கும் போது நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு விதத்துல 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அப்ப தாயும் அவரே, தந்தையும் தாயும் தந்தையும் சுக்கிரன் தான். அப்ப முழுக்க முழுக்க பெண் தெய்வத்தை வழிபடும் போது நமக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற பிளெஸிங்ஸும் சேர்ந்து கிடைக்கும். பெண்களா இருந்தா ஆடி வெள்ளி கண்டினியூஸா அம்மன் கோயில்கள்ல போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கான மனக்குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.